ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் ஏக இறைவனாகி வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நல்லவர்கள், குறிப்பாக இந்த இரவுடைய தொழுகை தொழுது பகலினை நோன்பு வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரி மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ரமலானுடைய தொடரில் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற தொடரிலே இரண்டாவதாக, அதாவது மூன்றாவதாக வேதங்களை நம்புவது. முதலாவது அல்லாஹ்வை நம்புவது, அடுத்து வானவர்களை நம்புவது, மூன்றாவதாக வேதங்களை நம்புவது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி. அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வேதங்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் இறக்கின்றான். அந்த வேதத்தின் அடிப்படையில் அந்த சமுதாயத்தை திருத்துவார்கள், மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு 4 வேதத்தை தான் குறிப்பிடுகின்றார். அதே ஒன்று சில ஏடுகளை கொடுத்ததாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்துங்கிற வேதத்தை கொடுத்தது. இரண்டாவதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதம் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் என்ற வேதமும், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன். இந்த 4 வேதத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதை போன்று சுஹ்ஃபி இப்ராஹீம வ மூசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில ஏடுகளை நாம் வழங்கினோம் என்றும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏடுகளை வழங்கினோம் என்று இதை குறிப்பிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஆக எல்லா நபிமார்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வேதத்தை கொடுத்ததின் நோக்கம் என்னவென்று சொன்னால், மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்கள் இருளில இருக்கக்கூடிய அந்த மக்களை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்ன செய்தான், அந்த வேதங்களை கொடுத்தான். அதை அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது 14 சொல்கின்றார், அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக லிதுஹ்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர். வேதத்தை நாம் இறக்கினோம் எதற்காக என்று சொன்னால், இருளிலிருந்து அந்த மக்களை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும். பிஇذن ரப்பிஹிம், அவருடைய இறைவனின் அனுமதியின் பேரில், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில். ஒரு நபியாக இருந்தா கூட அவர் சுயமாக எதுவும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. மார்க்க விஷயமாக. ஏனென்றால் இந்த மார்க்கம் என்பது யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது. லஹு முஹ்லிசீன லஹுத்தீன், முஹ்லிசீன லஹுத்தீன் அல்லாஹ் சொல்கின்றார். முஹ்லிசீன லஹுத்தீன், தூய்மையாக மார்க்கம் அவனுக்குரியது. அப்ப அந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய, சட்டத்தை சொல்லக்கூடிய உரிமையும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், எந்த இறைத்தூதருக்கும் கிடையாது. வேறு எந்த அந்த இறைத்தூதரை பின்பற்றி வரக்கூடிய எந்த ஒரு இமாமுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது. அதனால்தான் பிஇذن ரப்பிஹிம் அப்படின்னு என்று சொல்கிறார். ரப்புடைய அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் அவர்கள் அந்த மக்களை என்ன செய்வார்கள், இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவார்கள். அதற்காக வேண்டித்தான் இந்த வேதங்களை நாம் என்ன செய்தோம், இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்படி ஒவ்வொரு நபிமாருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் கட்டளை வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய அந்த மக்கள் அப்பதான் புதிதாக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்றது, என்ன மாதிரி எல்லாம் செயல்படணும் என்பதை ஒவ்வொரு நேரத்திலும் என்ன செய்வார், அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதாவது விவசாயம் செய்வது முதல் கொண்டு எப்படி விவசாயம் செய்யணும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி திருமணம் முடிக்க வேண்டும், இது போன்ற அந்த செய்திகளை அப்பப்போ மக்களுக்கு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது,
வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம பில் ஹக் இது கர்ரபா குர்பானம் ஃபத்குபில மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல் மினல் ஆகர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றான். இந்த மாதிரி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் இனப்பெருக்கம் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காண்டி அல்லாஹ் ஒரு சட்டத்தை வைத்திருந்தார். எப்படி என்றால், முதலிலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்கும். இப்ப ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகளாக மாறி விடுவார்கள். சகோதரர், இரண்டாவது சகோதரி. மூணாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தை மூத்தவருக்கு சகோதராக இருப்பார். தனக்கு முன்பு பிறந்த சகோதரிக்கு அவர் சகோதரியாக இருக்க மாட்டார், சகோதரராக வர மாட்டார். அவர் ஒரு அந்நிய பெண்ணாக கருதப்படுவார். அதற்கடுத்து ஒரு பெண் குழந்தை பிறக்கும். இப்ப திருமணம் எப்படி நடக்கும் என்று சொன்னால், இந்த நாலாவதாக பிறந்த அந்த பெண்ணும் முதலாவதாக பிறந்த ஆணும், இந்த ரெண்டு பேரும் திருமணம் முடித்துக் கொள்வார்கள். அதே போன்று மூன்றாவது பிறந்த ஒரு ஆணும் இரண்டாவதாக பிறந்த ஒரு பெண்ணும் திருமணம் முடித்துக் கொள்வார்கள். இது ஆரம்பத்தில் இப்படிதான் சட்டம் இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. இவருக்கு என்னன்னா, இவர் எந்த பெண்ணை திருமணம் முடிக்கணுமோ அந்த பெண் கொஞ்சம் அழகு கம்மி இருந்துக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய சகோதரர், மூத்த சகோதரர் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண் அழகாக இருக்கிறார். அதாவது தன் கூட பிறந்த சகோதரி. இவர் சொல்றாரு, அந்த சகோதரியத்தான் நான் திருமணம் முடிப்பேன், என் கூட பிறந்த நாலாவது பெண் இருக்குல்ல அந்த பெண்ணத்தை நான் முடிப்பேன் என்று என்ன செய்தார் ஹாபில் என்பவர் சொல்றார். காபில் சொல்றாரு, அது தப்பு, இது கூடாது என்று. இரண்டு பேருக்கும் பிரச்சனையாகி கடைசியில என்ன செய்யறாங்க, ஒரு ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த ஹாபில் என்பவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. காபில் என்பவர் ஆடு மாடுகளை வைத்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியவராக அவர் இருக்கிறார். இப்படி ரெண்டு பேர் இருக்கும் பொழுது அப்ப ரெண்டு பேர் ஒரு முடிவு பண்றாங்க. அதாவது நாம அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுப்போம். குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த முறை எப்படின்னு சொன்னா, பொதுவான ஒரு இடத்துல அவருடைய பொருளையும் ஹாபியுடைய பொருளையும் காபிலுடைய அவருடைய பொருளையும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வச்சிருவாங்க. இதுக்கு அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பு வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்குது. அந்த பொருளை வச்சதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னா, மேல இருந்து ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பு எந்த பொருளை கரித்து விடுதோ அதை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். அந்த வசனத்துல அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டே வருவேன். இதுல என்ன ஆச்சுன்னா, அந்த நேர்மையா பேசுறாருல, தன் கூட தனக்கு பின்னால் பிறந்த நாலாவதாக பிறந்த அந்த சகோதரியைத்தான் திருமணம் முடிக்கணும்னு சொன்னார்ல, அவருடைய பொருளை அவர் ஆடு மாடு வைத்திருந்தார், அவருடைய பொருளை அல்லாஹ் ஏத்துக்கிட்டேன். அது கரிச்சிருச்சு. கரிச்ச உடனே இந்த அண்ணன் பெண் சண்டை, பங்காளி சண்டை அங்கிருந்து ஆரம்பமாகுது. ஒரு பெண்ணு நாள் பிரச்சனையாகி அந்த முதல் அதை ஸ்டார்ட் ஆகுது. லவ் மேட்டர் அங்கதான் உருவாகுது. அப்ப இந்த மாதிரி வந்த உடனே என்ன செய்யறாரு, அண்ணன் மேல பகை ஆகிறாரு. என்னுடைய இது பொருளை அல்லாஹ் ஏத்துக்கல, என் குர்பானி ஏத்துக்கல, ஒன்னு ஏத்துக்கிட்டானே அப்படின்னு உடனே நான் கொலை செய்ய போறேன். அப்ப அவர் சொல்றாரு, பசத்தை இலை எதக்கலி தக்குலனி மாநபி வாசத்தின் எதிய இலைக்கலி அக்குத்துல இனி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன். என்னை கொலை செய்வதற்கு உன்னுடைய கை நீண்டால் ஒண்ணு நான் கொலையெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், நான் நேர்மையா இருக்கிறேன், ஹலாலான முறையில திருமணம் முடிக்க நினைக்கின்றேன், அல்லாஹ் என்னுடைய குர்பானை ஏற்றுக்கொண்டார், இதுல என்ன தப்பு இருக்குது என்று சொன்னார். கடைசியில் என்ன செய்கின்றார், கொலையும் செய்து விடுகின்றார். அண்ணனை கொலை செஞ்சிடறாரு. இப்போ கொலை செஞ்சுட்டா முதல் மௌத்தான என்ன செய்யறதுன்னு தெரியல. அல்லாட்ட சட்டங்கள் வந்துட்டே இருக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன செய்ய, ஒரு فبعث غرابا يبحث في الارض ليريه كيف يواري سوءة اخيه قال يا ويلتى عجزت ان اكون مثل هذا الغراب فاواري سوءة اخيه فاصبح من النادمين. குர்ஆன்ல அந்த சம்பவத்தை சொல்றேன். முதலாக என்ன செய்யறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த அதாவது அண்ணனை கொலை செய்து விட்டாரு, அவரை தூக்கிக்கிட்டு இது என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் முடிக்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஒரு காகத்தை அனுப்புறேன். அந்த காகம் ரெண்டு சண்டை போடுது. ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொண்டதுக்கு பின்னாடி அந்த செத்த காகத்தை இந்த இன்னொரு காகம் இருக்குல்ல, அந்த காகம் என்ன செய்ய குழிய தோணுது. ஒரு காகத்தின் மூலியமாக இந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறார், ஒரு கல்வியை கற்றுத் தருகின்றார். இந்த குழியை தோணுன்னு அந்த செத்த காகத்தை தூக்கி அதுக்குள்ள போட்டு புதைச்சு மண்ணை போட்டு மூடுது. இதுதான் முதல் காகம் தான் அடக்கப்படுகின்றது. இதை பார்த்தவுடன் இவங்க ஆஹா இந்த காகத்தை விட நான் ரொம்ப கேவலமா போயிட்டேனே, எனக்கு அந்த அறிவு கூட இல்லையே, தப்பை உணர்றாரு, நான் ஒரு பெரிய தப்பு செய்து விட்டேன் அப்படின்னு.
அப்படி அது பிறார் அடிப்படை என்ன செய்யறாரு, தன்னுடைய சகோதரை கொலை செய்யப்பட்ட சகோதரை மண்ணை குழியை தோண்டி உள்ள புதைச்சார். இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டமாக ஒவ்வொரு இறைத்தூதர்களும் அந்த மக்களுக்கு நீதியை போதிப்பதற்காக வேண்டிய, சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டியும், அடுத்ததாக ஓரிரை கொள்கையை மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்காக வேண்டித்தான் அந்த இறைத்தூதர்கள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வேதங்களும் கொடுக்கப்பட்டது. அதில் மிக பிரபலியமான வேதம் எதுவென்றால் யூதர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் என்ற வேதம் தான் மிக பிரபலியமானது. குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் அதை என்ன செய்கிறான், சிலாகித்து சொல்கின்றான். அல்லாஹ்வால் ஆசீர்வதிக்கப்பட்ட சமுதாயம், யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் யூதர்களை பத்தி. இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த மக்களாக நான் ஆக்கினேன், உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை நான் வழங்கினேன். எப்படிப்பட்ட நிறைய நியாமத்துகள், நேரடியாக அல்லாஹ்வுடைய அற்புதங்களை நேரடியாக பார்த்தவர்கள். ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குச்சி வச்சு ஒரு கல் அடிக்கிறாங்க, அடிச்ச உடனே அப்படி தண்ணி வருது. இவங்க கேட்கிறாங்க, நாங்க 12 கூட்டமா இருக்கிறோம், எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம், பாலைவனத்துல கொண்டு வந்து எங்களை விட்டுட்ட, இப்ப தண்ணி வேணுமே, நாங்க என்ன செய்யறோம்னு சொன்ன உடனே என்ன செய்யற, மூசா அலைஹிஸ்ஸலாம் குச்சியை கொண்டு அடிக்கிறாங்க. 12 ஊற்றுக்கள் அதுல இருந்து வருது. அப்படி பாக்குறாங்க, கண்ணோட பாக்குறாங்க. அதே மாதிரி மேகம் அவருக்கு என்ன செய்யுது, குடை பிடிக்குது. மேகம் அவங்களுக்கு குடை பிடிச்சது. நபிமார்களுக்கு பிடித்திருக்கின்றது, குடை பிடித்தது யாருக்கு பிடிச்சிருக்குது, சாதாரண மனிதர்களுக்கு. அவங்க யார், யூதர்கள். அதை போன்ற நிறைய நியமத்துகளை அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். அப்ப அந்த பிறவுன் மூழ்கடிக்கப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சதெல்லாம் கண்கூட பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு அறுக்குறை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்தான், அவருக்கு வழங்கி இருந்தான். அதை விட ஒரு வசனத்தை எல்லாம் சொல்லும் பொழுது இன்னைக்கு கூட அதுதான் இருக்குது. இந்த வசனத்துல அல்லாஹ் சொன்னது பொய்யாகல. அல்லாஹ் சொன்னா வலக்கதிஹ்தர்னாகும், உங்களை இந்த உலகத்திலேயே கல்வியில் சிறந்தவராக நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு யூத கல்விதான், அதுக்கு தவறான வழிதான் என்ன செய்யற, மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குறேன். அவன் கல்விதான் உலகம் முறை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எதை கண்டுபிடிச்சாலும் அவன் தான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப கல்வியில் சிறந்தவர்களாக என்ன செய்திருக்கின்றார்கள், அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இவருடைய வேதம் மிக பிரபலியமாக சிலாகித்து அல்லாஹ் என்ன செய்கிறார், இதை சொல்கின்றார், தௌராத் வேதத்தை. அதே போல அதுக்கடுத்து இஞ்சில்ங்கிற வேதம், ஜபூர்ங்கிற வேதம், குர்ஆன், இந்த வேதங்களை எல்லாம் வழங்கினார். இந்த வேதங்களை வழங்கி குர்ஆனை மட்டும் விட்டு மற்ற வேதங்கள் இருக்குல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஏடுகள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்டது ஏடு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள், தௌராத், இஞ்சில், இந்த எல்லா வேதங்களையும் அல்லாஹ் எப்படி வைத்திருந்தார் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல 5:44 சொல்லும் பொழுது, இன்னா அன்ஸல்னா தௌராத்த ஃபீஹா ஹுதன் வ நூர் யஹ்கும் பிஹன் நபியுன அல்லதீன அஸ்லமு லில்லதீன ஹாது வல் ரப்பானியுன வல் அஹ்பாரு பிமஸ்தஹ்பிலு மின் கிதாபில்லாஹ். அந்த வேதத்தை அவர்கள் படிக்கணும். படித்த அந்த வேதத்தின் அடிப்படையில மக்களுக்கு அவங்க தீர்ப்பு வரணும். நபிமார்களும் சரி, அந்த வேதத்தை படித்த பண்டிதர்கள், பெரும் ஃபாதர்மார்கள் இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும் சொன்னால், வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை படித்து மனனம் செய்து அதை மக்களுக்கு என்ன செய்யணும், சட்டமாக சொல்ல வேண்டும். வகானு அலைஹி சுஹதாக, அந்த வேதத்துக்கு அவர்கள் தான் சாட்சி. அப்ப அந்த வேதங்களை என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த சமுதாயத்தை ஒப்படைச்சிட்டேன் அல்லாஹ். நீங்க இதை பாதுகாத்து இது நீங்க என்ன செய்யணும், மக்களுக்கு தீர்ப்பு சொல்லணும், நீங்களும் செயல்படணும். இந்த வேதங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள், வேதத்தில் கை வைத்தவர்கள் யாருன்னு சொன்னால் யூத சமுதாயம். அது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, அதாவது யுஹர்ரிஃபுல் கலிமா மவாதிஹி வ நஸு ஹல்லம் மிம்மா ذكروا به, அல்லாஹ்வுடைய வேதத்தில் அவர்கள் இஷ்டத்திற்கு என்ன செய்தார்கள், மாற்றினார்கள். தங்களுடைய கரங்களை கொண்டு வேதத்தை எழுத ஆரம்பித்தார்கள். நினைச்சதுதான் சட்டம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அந்த பண்டிதர்கள், அந்த ஆலிம்கள், உலமாக்கள், இமாமுகள், அன்றைய காலத்துடைய, இன்னைக்கு உள்ளதுல அன்னைக்குள்ள சொல்றேன், அந்த இமாமுகள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் மக்களுக்கு சட்டம், அதுதான் வேதம். இறைவன் சொன்ன சட்டம் என்ற அடிப்படையில இந்த மாதிரி வேதங்களில கை வைத்த முதல் குற்றவாளிகள் உலகத்துல யாருன்னு சொன்னால் யூத சமுதாயம் தான். அதனால அல்லாஹ் சொன்னான், அவர்களுக்கெல்லாம் வயல் என்ற நரகம் தான் இருக்கின்றது, வேதத்தில் கை வைத்தார்கள். சரி, இந்த குர்ஆன் மட்டும் அல்லாஹ் என்ன செய்தார்னா தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டான். மற்ற வேதங்களை எல்லாம் மக்களுடைய பொறுப்பை விட்டு விட்டான். அதை ஹிஃபது செய்வது, அதை மனனம் செய்வது, வகானு அலைஹி ஷுஹதாக, அந்த வேதத்திற்கு அவர்கள் தான் அது சாட்சி.
அல்லாஹ் அதை பொறுப்பு எடுக்கவில்லை. நான் வேதங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லவில்லை. ஆனால் குர்ஆனுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்தார் என்று சொன்னால் 15:9 சொல்லும் பொழுது இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதீன், இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கிறோம், இதை நாமே பாதுகாப்போம். இந்த குர்ஆனை நாம பாதுகாப்போம். இப்ப பாருங்க, இந்த குர்ஆன் இன்று வரைக்கும் எத்தனை ஆண்டுகள்? 1446 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டை கடந்து செல்ல போகின்றது. 15 நூற்றாண்டுகள் ஆகியும் கூட குர்ஆனில் ஒரு புள்ளி கூட மாற்றம் இல்லாமல், குர்ஆனில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத அளவிற்கு, மனிதன் தானே எதை வேணாலும் செய்யலாம்ல. நம்ம நினைக்கிறோம் அரபு தெரிஞ்சவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்க அப்புறம் முஸ்லீம் உண்டு. அரபு தெரிஞ்ச யூதர்கள் இருக்கிறாங்க, பெரும் பெரும் பண்டிதர்களா இருக்கிறாங்க, அரபு தெரிஞ்ச அரபுகள். ஈராக்கில் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு 10% யாரு? அரபு மொழி பேசக்கூடியவர்கள். அதே போல பஹ்ரைன், இது லெபனான்ல அதிகமான யூதர்கள்ட்ட அரபி பேசக்கூடிய யூதர்கள். முதல் அரபிக்கு டிக்ஷனரி எழுதுறாங்கல்ல, அரபி டு அரபி டிக்ஷனரி, ஒரு பெரிய இவ்வளவு பெரிய வால்யூம் இருக்கு, முஞ்சிதுன்னு ஒரு கிதாப். அதுதான் எல்லா மாரிசாக்களையும் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அது எங்க தயார் பண்ணப்பட்டதுன்னா பைரத், அதாவது லெபனானுடைய தலைநகரத்தில். அதை எழுதியவர் யாருன்னு சொன்னால் ஒரு யூதன் தான். அப்ப இலக்கியத்திலையும் இலக்கணத்திலையும் தேர்ச்சி பெற்ற அரபு யூதர்கள் இருந்தும் கூட இந்த குர்ஆனை நினைத்தால் அவர் என்ன செய்திருக்கலாம்? மாற்றிருக்கலாம். மாற்ற முடியாதுலாம் இல்ல, முஸ்லிம்கள் தான் மாற்ற மாட்டாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு. ஆனால் ஏன் மாற்ற முடியவில்லை? மாற்றுவதற்குண்டான அந்த சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பம், அந்த எண்ணம் ஏன் முஸ்லிம் அல்லாதவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பை எடுத்துக்கிட்டேன். எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி இந்த குர்ஆனில் எவரும் கை வைக்க முடியாது. இது ஒரு பெரிய அற்புதம். மற்ற வேதங்களுக்கு விட இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்த மகத்தான ஒரு சிறப்பு. சரி, அடுத்து இந்த குர்ஆனை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு வேதங்கள் என்று எதையெல்லாம் சொல்லப்படுகின்றதோ, இந்த வேதம் தௌராத் அவங்க வச்சிருக்கிறாங்க, டோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இவங்க யார் கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த வேதங்களில் ஒரிஜினல் மொழி ஹிப்ரு மொழியில தான் இன்ஜீல்ங்கிற வேதம் இறக்கப்பட்டது. வச்சிருக்க பைபிள் சொல்றாங்கல்ல, இந்த பைபிள் உடைய ஒரிஜினல் மொழி என்னவென்றால் ஹிப்ரு மொழி. அதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய மொழி. அந்த ஒரிஜினல் மொழியில் எங்காவது இந்த அதாவது இன்ஜீல் என்ற அந்த பைபிள் வைத்திருக்கின்றார்களா என்று சொன்னால் கிடையவே கிடையாது. உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அந்த ஒரிஜினல் மொழி இருக்குல்ல, கிடையாது. ஆனால் குர்ஆன் மட்டும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் அந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டு எழுதப்பட்ட அந்த வால்யூம், அந்த கிதாபு இன்று வரைக்கும் இஸ்தாம்புல் என்ற நகரத்தில், அதாவது துருக்கியுடைய இஸ்தாம்புல் நகரத்திலும் ஒரு பிரதியும், அதே போன்று சிரியா இது ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவிலையும் அது பாதுகாத்து இருக்கிறது. ஒன்னு முஸ்லீம்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொன்னு இஸ்லாத்துல எதிரிகளா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகள். நம்ம நினைக்கிறாங்க கம்யூனிஸ்ட் இஸ்லாத்துக்கு இங்க என்ன ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. ஆனா ஒரிஜினல் எது யாருதே? இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர், இரண்டாவது கம்யூனிஸ்ட் தான். அவங்கள வச்சு எல்லாம் பாதுகாத்தாங்க வச்சிருக்காங்க. அந்த எழுத்து வடிவம் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம ஏன்னா எழுத்துக்களை மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த எழுத்துடைய வடிவம் தமிழ்ல வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம எழுதக்கூடிய அந்த எழுத்துடைய வடிவம் வேறு. அதை யாருக்கு தெரியும் என்று சொன்னால், அந்த எழுத்தை படித்த அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள், அவங்க தான் அதை சம்பந்தமாக படிப்பாங்க. இன்னைக்கு நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா அந்த மதுரை ஆயிரங்கால் மண்டபத்துல சில எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்களை வச்சிருக்காங்க. இந்த பழைய அருங்காட்சியகத்துக்கு நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். அங்க எல்லாம் தமிழ் எழுதியிருப்பாங்க. அந்த தமிழ் நம்ம எல்லாம் படிக்கவே முடியாது. அந்த தமிழை அதுக்குன்னு படித்தவர்கள் இருக்காங்க, தொல்பொருள் ஆய்வாளர்கள். அவங்க தான் என்ன செய்வாங்க, அதை படிப்பாங்க. அந்த மாதிரி எழுத்து மாற்றங்கள் ஏற்பட்டும் கூட ஒரு இன்ஜீலாக இருக்கட்டும், அல்லது தௌராத்துங்கிற வேதமாக இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்துடைய பொதுமறை என்று சொல்லுகின்றார்களே எது, திருக்குறளை, அந்த திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன ஒரு எழுதப்பட்ட ஒரு குறள். அது அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தில் அந்த திருக்குறள் இன்ன வரைக்கும் இருக்குதா என்றால் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எழுத்து எப்படி இருந்துச்சோ
அந்த எழுத்துடைய வடிவத்தில் தான் இருக்கின்றதா என்றால் அதனுடைய ஒரிஜினல் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரிஜினல் ஒன்று இருக்கும்ல, அப்பதான் சரி இது இவங்களுக்கு உரியதா என்று நம்ம என்ன செய்யலாம், நம்பலாம். ஆனால் ஒரிஜினல் எழுத்து அதே எழுத்தில் அப்படியே இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேதம் அல் குர்ஆனாக இருக்கின்றது. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு, 1300 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு பிரதியை இன்றைக்கு எடுத்திருக்காங்க. நீங்க சமீபத்தில் வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு குர்ஆன் கண்டுபிடிக்கப்பட்டு அது இவ்வளவு வருஷம் இருக்கும். பெரிய பைபிள் இது தௌராத் மாதிரி இவ்வளவு வருஷம் இருக்காது. அதை வச்சு என்ன செய்றாங்க, அந்த எழுத்துக்கள் நம்ம படிக்க முடியாது, குர்ஆன் எழுத்து தான். அப்ப ஒரிஜினல் எழுத்து வேற எந்த வேதத்திற்கும் இந்த சிறப்பு இல்லை. ஏனென்றால் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் ஆங்கிலத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரிஜினல் வேதம் எங்கே இருக்கிறது சொன்னால் அவர்கிட்ட கிடையாது. இது ஒரு தனிச்சிறப்பு குர்ஆனுக்கு. 1400 ஆண்டுகளாக அது பாதுகாக்கப்பட்டு அப்படியே இருக்கின்றது. அதனுடைய பிரதி இன்று வரைக்கும் இருக்கின்றது. அடுத்ததாக குர்ஆன் இருக்கின்றது. இந்த குர்ஆன் உலகத்துல நீங்க எங்க போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, ஒரே பிரதி தான் இருக்கும். ஒவ்வொரு பல எடிஷன் இருக்குன்னு சொன்னோம்ல, ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எடிஷன் இருந்துச்சு, அது லேசா மாற்றம் திருத்தி எல்லாம் கொண்டு வந்து இப்போ ஒரு எடிஷன் இருக்குது, இப்ப பல எடிஷன்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி குர்ஆனுக்கு எந்த எடிஷனுமே இல்லை. இது சமீபத்திலே ஒரு சின்ன, அதாவது ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் அவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கு மத்தியிலே ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்கின்றது. அப்ப இவர் கேட்டார், உங்களுடைய வேதத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படின்னார். அந்த சகோதர இஸ்லாமிய, அதாவது மஹாதீர் அப்படிங்கிறவர், அவர் கேட்டார், இந்த மாதிரி உங்க வேதத்தை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னாரு. அப்ப இவர் என்ன எந்த வேதத்தை கொண்டு வர்றது, எத்தனை இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படிங்கிறார். அப்ப அவர்கிட்ட இருந்த ஒரு 4-5 எடிஷன் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த இது என்ன 4-5 எடிஷன் இருக்குது, இது யார் எழுதுனது, இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் யார் எழுதினது, இது யோவான், மாத்தியோ, லோகா என்ற ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எழுதினது. இது வேணாம், ஈசா தானே கடவுள் சொல்றீங்க, அந்த கடவுள் கொண்டு வந்த அந்த வேதத்தை கொண்டு வாங்க. இதெல்லாம் அவங்க என்ன, இந்த 4 பேருமே ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் கிடையாது, பிற்காலத்தில் வாழ்ந்தவர்கள். பிற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அந்த வேதங்களை எல்லாம் என்ன செய்தார்கள், இந்த சுவிசேஷங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. யோவான், மாத்தியு, லூக்கா, இன்னொருத்தர் இருக்கிறார். இந்த 4 பேர் எழுதுனதுதான். இந்த 4 பேருமே யாருடைய இதை வைத்து எழுதியிருக்கிறார்கள் சொன்னால், நேரடியாக பவுலுன்னு ஒருத்தர் இருந்தார். இவர் யாருன்னா ஒரு யூதர். எல்லாம் வரலாறு எழுதி வச்சிருக்கானுங்க. பவுலுங்கிறவர் யூதராக இருந்து கிறிஸ்தவ மதம் யூத மதத்துல ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், மதம் மாற்றம் செய்ய முடியாது. யூதராக யாருமே மாற முடியாது. யூதனா பிறந்தால் யூதனாகத்தான் வாழணும். அந்த மதத்தில் இப்ப நான் யூதனா மாறணும்னு நினைச்சால் கூட மாற முடியாது. அதுக்கு உதாரணம் வேற ஒன்றும் பெரிய அதிசயமான உதாரணம்லாம் இல்லை. இப்ப நான் ஐயனா மாற முடியும், பிராமணன் மாற முடியுமா? மாற முடியாது. ஏன்? அவன் அப்படித்தான் வச்சிருக்கிறேன். அங்கிருந்து வந்தவங்க தானே அவனுக்கு. இங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் யாரு? அந்த யூத இனத்திலிருந்து வந்த ஒரு பிரிவு தான். அந்த யூதனாகத்தான் பிறந்த, யூதனாகவே மரணிப்பானே தவிர வேறொரு மதத்தில் உள்ளவன் யூதர் மதத்திற்கு போக முடியாது. இப்ப இந்த பவுல்களை யூத என்ன செஞ்சா, என்னென்னமோ போர்கள்லாம் செஞ்சு பார்த்து கூட அந்த யூதர்களை சுத்தமா கம்ப்ளீட்டா அழிக்க முடியல. ஏன்னா அவ்வளவு மோசமான சமுதாயம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த யூதர்களை அழிப்பதற்காக என்ன செஞ்ச ஒருத்தர் பரப்பிட்டு வந்தானுங்க. அந்த மாதிரி பவுல் என்ன செய்யறாரு, டக்குன்னு கிறிஸ்தவ மதம் பெருகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது மதம் மாறிக்கிட்டே இருக்காங்க. அந்த மதத்தில் யார் வேணாலும் போய் சேரலாம். சட்டம் அந்த மாதிரி இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு எல்லாம் அவர் வரவில்லை. அவர் வந்ததே நசராணி என்ற அந்த யூத பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினருக்கு தான் அவங்க வர்றாங்க, நபியாக வர்றாங்க. ஒட்டுமொத்த மக்களுக்கு வரல. ஆனால் இந்த பவுல் என்ன செய்யறாருன்னா, கிறிஸ்தவராக மாறி இந்த மதத்தில் யார் வேண்டாலும் சேரலாம். அப்பதானே சட்டத்தெல்லாம் உடைக்க முடியும், ஒரிஜினலை போட்ட முடியும். கிறிஸ்தவருடைய ஒரிஜினல் எதிரி யார் என்று சொன்னால், யூதர்கள்ட்ட ஒரிஜினல் எதிரி. ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன சொன்னார்கள்? விபச்சாரியின் மகன் என்று சொன்னார்கள். மரியத்தை என்ன சொன்னார்கள்? விபச்சாரி என்று சொன்னார்கள். மரியமே, நீ ஒரு கெட்ட செயலை செய்து விட்டாய், உன் தந்தையோ உன் தாயோ அப்படி செய்யவே இல்லை,
நீ ஒரு கெட்ட செயலை செய்திருக்கிறாய் என்று யாரை பார்த்து சொன்னார்கள்? மரியத்தை பார்த்து சொன்னாங்க. உடனே என்ன காலு கைஃபனுக்கல் லிமன்கான ஃபில் மஹ்தி சபியா, குழந்தையிட்ட நாங்க எப்படி பேச முடியும்னு கேட்டாங்க. உடனே குழந்தை பேச ஆரம்பிச்சிச்சு. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டியில கிடக்குறாங்க. ஃபஅஷாரத் இலைஹி கால இன்னி அப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா. குழந்தை பேசுற உடனே அவங்க அப்படியே வாயடிச்சு பேச போயிட்டானுங்க. அப்ப யூத மதத்துடைய ஒரிஜினல் எதிரி யாருன்னு என்று சொன்னால் பல வகையில கிறிஸ்தவருடைய நேரடி எதிரி யூதர்கள் தான். ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் பரவி கொண்டிருப்பதன் காரணமாக எதிரியை தன் பக்கம் வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? நம்மளையும் சேர்த்து எதிரியாக ஆக்கினர். சரி, ஆக இந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்துடைய சட்டத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக பவுல் என்பவர் என்ன செய்தார் என்று சொன்னால், கிறிஸ்தவ மதத்திலிருந்து இது யூத மதத்தில் கிறிஸ்தவ மாறி அவர் கொண்டு வந்த அவருக்கு அந்த இதுகளையும் நீங்க பார்க்கலாம். அந்த பைபிளை படிக்கும் போது தெரியும். எனக்கு நேரடியாக சொன்னார், ஆவியாக வந்தார். ஆவியாக ஈசா யாருடைய உள்ளத்திலே போட்டாரு? பவுலுடைய உள்ளத்தில் போட்டார். அந்த பவுலுடைய மாணவர்கள் தான் இவங்க எல்லாமே. அவங்க எழுதின கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த வேதங்கள் அப்படியே மறைக்கப்பட்டு அது அழிக்கப்பட்டு ஒன்றொன்றாக மாற்றப்பட்டு அதனுடைய ஒரிஜினல் வேதம், ஒரிஜினல் மொழி இன்று வரைக்கும் கிடையாது. ஆக குர்ஆன் என்பது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதனுடைய எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் எந்த எழுத்தில் எழுதப்பட்டதோ அதே எழுத்தில் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே ஒரே ஒரு வசனம், நேரம் இல்லாத காரணமாக மிக சுருக்கமாக முடித்துவிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதை சம்பந்தமாக நான் பேசுகின்றேன். அதாவது அப்ப இந்த ஒரிஜினல் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் உலகத்துக்கு வருவாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, நான் இயேசுதேன், ஈசாதேன், ஆனால் நான் யாரல்ல, கடவுள் இல்லை, நான் மனிதர் தான், நான் ஒரு இறை தூதர் என்று சொல்லி அவர் சொல்லுவார், இப்பொழுது நான் இறை தூதர் இல்லை, முஹம்மதுடைய உம்மத்தில் ஒருவராக நான் இருக்கின்றேன் என்று அவர் சொல்லுவார். சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் அவரை எதிர்ப்பார்கள். அந்த ஒரிஜினல் வேதம் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றார். அது சம்பந்தமாக குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது 18 சூரை கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்கிறான். 18:9 சொல்லும், ஹஸிப்தும் அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வ ரகீபி கானு மின் ஆயாத்தினா அஜபா என்ற ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். கஹ்ஃப் வாசிகள், மேலும் அந்த கஹ்ஃப் வாசிகளுடன் இருந்த வேதத்தை கானுமின் ஆயாத்தினா, அது நம்முடைய அத்தாட்சியில் நின்று உள்ளது, அஜபா இந்த உலகத்திற்கு அது ஆச்சரியமாக இருக்கும் என்று ஒரு வசனத்தில் சொல்கின்றார். இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் என்ன செய்தேன் சொல்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த குர்ஆனை அறிந்து அதனை தெளிவாக அதை புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.